நந்தன் கால்வாய் நில எடுப்பிற்காக 42 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளரும் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினருமான அன்னியூர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தம் வாழ்நாளில் இந்நாள் ஒரு வரலாற்று பொன்னாளாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார். 1952ஆம் ஆண்டு முதல் வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நந்தன் கால்வாய் என முழங்கிய குரலுக்கு சொந்தக்காரரும் அப்போதைய விக்கிரவாண்டி தொகுதியின் முதல் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி வரும் திமுகவின் காவலர் என பேரறிஞர் அண்ணாவாலும் திமுகவின் கொள்கை குன்று என முத்தமிழறிஞர் கலைஞராலும் பெருமையுடன் போற்றப்பட்டவருமான மக்களால் அன்புடன் ஏஜி என அழைக்கப்பட்ட கோவிந்தசாமியின் கனவு திட்டமான நந்தன் கால்வாய் திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்ட தருணத்தை தான் காணும் பெருமை பெற்றுள்ளதாக அன்னியூர் சிவா தெரிவித்துள்ளார். தனது அரசியல் வாழ்வின் வழிகாட்டி தம் இதய தெய்வம் மு.க.ஸ்டாலினுக்கு தம் இதயம் கனிந்த நன்றிகளை இத்தருணத்தில் பணிவுடன் உரிதாக்குவதாக கூறியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று தாம் நிகழ்த்திய முதல் கன்னி பேச்சிலேயே நந்தன் கால்வாய் திட்டம் குறித்த கோரிக்கையை உரக்க முன்வைத்ததாகவும் அந்த கோரிக்கையை முதலமைச்சர் கனிவுடன் உறுதியுடனும் ஏற்று கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதியன்று விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படும் என வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார் என்றும் அன்னியூர் சிவா கூறியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக சாத்தனூர் அணையின் உபரி நீரை 23 கிலோமீட்டர் நீள ஊட்டு கால்வாய் மூலம் நந்தன் கால்வாயுடன் இணைக்க அரசாணை எண் 5 நீர்வளத்துறை நாள் 29/1/2026 என்ற வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்களுக்கு நந்தன் கால்வாய் பாசன விவசாயிகளின் சார்பாகவும் தம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் இத்தருணத்தில் பணிவுடன் காணிக்கையாக்குவதாக அன்னியூர் சிவா எம்எல்ஏ தெரிவித்துள்ளார்.